மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டது தான் பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக நடிகர் கிருஷ்ணா அவர்களுமே தேடப்பட்டு வராரு. ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரும் விரைவில் கைது செய்யப்படலாம். அவர் கைது செய்வதற்காக 5 தனிப்படைகள் அமைத்திருப்பதாக ஒரு தகவல் வருது. என்ன சார் நடக்குது? இல்லை, கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் நெருங்கிய நண்பர்கள் நினைக்கிறேன். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப்னு இருக்கார்ல, அதாவது பிரசாத் இங்கே சப்ளை பண்ணுற ஏஜென்ட்டு, அவர் வாங்குற ஆள் பிரதீப்பே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்த் காண்டி கிருஷ்ணா காண்டி அப்படின்னு சொல்லியே வாங்குவாராம் பிரசாத் போதைப் பொருளை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா 2 பேரும் ஒன்றா பல நேரங்களில் இருந்திருக்கிறாங்க. பிரசாத்தை நான் மீட் பண்ணும்போது அவங்க 2 பேரும் கொக்கைன் பயன்படுத்துகிறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல்ல பிரசாத்தை கைது பண்ணுறாங்க இல்லையா, பிரசாத் எதுவுமே சொல்லலை, இதில் எல்லாத்தையுமே மறைக்கிறாரு, அதுக்கு எந்த தொடர்பையுமே வெளிப்படுத்தலை. பிரசாத் யார்கிட்ட இருந்து போதைப் பொருள் வாங்குறாரு பிரதீப்புங்கிறத தெரிஞ்சு பிரதீப்பை கைது பண்ணி பிரதீப்கிட்ட கேட்கும்போது பிரதீப் பல விஷயங்களை உளறிறாரு. அதாவது போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரசாத் எல்லாமே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நீ மறைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, உண்மைகளை சொல்லிடு அப்படின்னும் போது பிரதீப் பயந்து போய் பல விஷயங்களை கண்ணாப்பண்ணான்னு உளறி விட்டாரு. அவர் மெயினா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பிரசாத் போதைப் பொருள் வாங்கும்போது ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இந்த நடிகர் கேட்டிருக்காங்க வாங்கி கொடு, இந்த நடிகர் கேட்டிருக்காங்க வாங்கி கொடு, இந்த நடிகர் கேட்டிருக்காங்க வாங்கி கொடு, இந்த நடிகை கேட்டிருக்காங்க வாங்கி கொடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியே கேட்பாராம், பேர் சொல்லியே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு யார் யார் பயன்படுத்துகிறாங்கங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பிரசாத் சொன்னதுனால ஸோ ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்க. இப்போ ஸ்ரீகாந்த்கிட்டையும் கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவை பற்றி சொல்லியிருக்கிறார், ஆமாம் பயன்படுத்தியிருக்காருன்னு. ஸோ இது உறுதியாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கிருஷ்ணாவும் பயன்படுத்தியிருக்காருன்னு. ஸோ போலீஸ் தேடுறாங்க. அதாவது கிருஷ்ணாவை தேடும்போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, கேரளாவில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு அப்படி இப்படின்னு சும்மா சாக்கு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அவர் அங்கே இல்லை, ஷூட்டிங்லாம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரோட செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு யார், கிருஷ்ணா. அவர் எங்கேயோ தலைமறைவாயிட்டார், அநேகமாக கேரளாவில் தான் தலைமறைவாயிருக்காருன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தனிப்படை 5 குழுக்கு சேர்ந்த தனிப்படை அமைச்சிருக்காங்க, தேடி போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரண்டர் ஆகிறதுக்காண்டி சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தாட்ட பேசி சரண்டர் ஆக சொல்லுங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போலீஸ்க்கு தேடி போகிறது, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ரா பேர்டன். இப்போ சரண்டர் ஆகிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது சரியான வழிமுறையாகவும் இருக்கும். இப்போ இந்த பப்ளிக்காகவே இந்த பேர் அடிபட்டுருச்சு. இப்போ இதுலேருந்து இந்த வழக்குலேருந்து பெரிய லெவலில் கிருஷ்ணா தப்பிக்க முடியுமா அப்படின்னா தப்பிக்க முடியாது. ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறாரா என்னமோ தெரியல. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா, போதைப் பொருள் பயன்படுத்திக்கிறார். அது சட்டம் கடுமையான சட்டமாக இருக்கிறதுனால இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டுட்டிங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவை இப்போ தேடிட்டு இருக்காங்க. நிச்சயமா ரொம்ப நாள் அவர் தலைமறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிச்சயமா தேடி பிடிச்சிருவாங்க. சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணா அவர்கள் தலைமறைவா இருக்காரு, எப்படியாவது யார் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாருன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலுமே பின்னணியில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கா, அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரா? அதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு வழக்கில் நம்ம தேடுறாங்க அப்படின்னும் போது பொதுவாகவே கிருஷ்ணா மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிக்கலான வழக்கில் தேடுறாங்கன்னா ஏதாவது பண்ண முடியாதா, எப்படியாவது தப்பிச்சிட முடியாதா, இதில் நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி செஞ்சு வெளியில் வந்துட முடியாதா அப்படிங்கிற முயற்சிகளை இயல்பாகவே எடுப்பாங்க. ஸோ கிருஷ்ணாவும் அதில் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம நினைப்பு தான் அது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா எப்படி பார்த்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா இது வெளிப்படையா பேர் வெளியில வந்துருச்சு, இனிமேலாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் குறிப்பா கொக்கைன் பயன்படுத்தினா கைது பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை பாயாது அப்படின்னு தொடர்ச்சியா சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்சிபி டைரக்டர் அரவிந்தன் அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாரு. அதனால பயன்படுத்தினாலுமே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இல்லை, கொக்கைன் பயன்படுத்தினா சட்டப்படி குற்றம் இல்லைன்னு யார் சொன்னது? அதாவது போதைப் பொருள் நம்ம இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது எந்த வடிவத்தில் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, வாங்கி சப்ளை பண்ணாலும் சரி, எந்த வடிவத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் அது குற்றம் தான். அதுக்கு கடுமையான தண்டனை உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பயன்பாட்டாளருக்கும் ஒரு வாங்கி பயன்படுத்துகிறவருக்கும் இன்னொரு சப்ளை பண்ணுறாருல அவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த பயன்பாட்டாளரை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரு. இப்போ ஸ்ரீகாந்த்
ஸ்ரீகாந்தே கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த பழக்கத்துக்கு வந்து என்னை பிரசாத் வந்து அடிமையாக்கிட்டாரு, 10 லட்சம் சம்பளம் பாக்கி, அதை கேட்கும் போதெல்லாம் இதை கொடுத்து கொடுத்து என்னை வந்து ஒரு போதை நிலைமைக்கு கொண்டு போய் என்னை அடிமையாக்கிட்டாரு, தொடர்ந்து நானே வாங்கி சாப்பிட்ற ஒரு நிலைமைக்கு ஆயிட்டேன், இப்போ வந்து நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காரு. நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஜாமீன்ல விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி ஸ்ரீகாந்த் கேட்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணும் எப்படின்னா, தெரியாம ஏதோ ஒரு காரணங்கள்னால பயன்படுத்தி இருந்தால், சூழ்நிலை காரணமா சில விஷயங்களை செஞ்சிருந்தா அந்த தண்டனை விகிதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேணா கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே தவிர, நிச்சயமா வந்து தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸ்ரீகாந்துக்கும் இப்போ தண்டனை கிடைக்கும், முழுசா தண்டனையிலேருந்து வெளியில வர முடியாது. ஸோ இதை சப்ளை பண்றாங்க, ஒரு நெட்வொர்க்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க் இருக்கிறவங்களுக்கு அது தண்டனை வேற, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல கூட கிடைக்கலாம், 20 ஆண்டுகள் வரை கூட கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது வேற சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஸ்ரீகாந்த் வந்து இதை யாருக்காவது கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது யாருக்காவது கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சா இன்னும் சிக்கல். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, நுங்கம்பாக்கம் வீட்டுல பார்ட்டி நடத்தணும், அப்போ வந்து போதைப் பொருள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லிட்டாரு. இல்ல அவர் அதுதான் சொல்றேன்ல, அவர் வந்து இந்த பயன்படுத்தியிருக்காருங்கிற ஸ்டேஜில் மட்டும் இருந்தா அது தண்டனை ஏதோ ஒரு காலம், தண்டனை காலம் குறைவா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தண்டனை இருக்கு, சீக்கிரமா வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வழக்கையும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து சப்ளை பண்ணியிருக்காரான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். ஸ்ரீகாந்தோட எதிர்காலமே கேள்விக்குறி தான். குறிப்பா ஸ்ரீகாந்துக்கு ஆதரவா பேசுறவங்க யார் தான் பயன்படுத்தல, ஸ்ரீகாந்த் ரொம்ப பாவம், இவரா இப்படி சிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, உங்களோட பாருங்க. இல்ல முதல்ல ஒரு விஷயம், யாருமே ஸ்ரீகாந்துக்கு வந்து இப்போ ஆதரவாலாம் பேசல. அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்த் வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஸ்ரீகாந்த் இன்னைக்கு வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ இதை பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டாரு, பாவம் ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டாரு, பல பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, சினிமா துறையில் பல பேர் வந்து இந்த மாதிரியான கொக்கைன்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் அடிபடுது, அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்தை மட்டும் கார்னர் பண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தப்பு தான். நீங்கள் வந்து எப்படி எந்த வகையில் நீங்கள் தப்பு செஞ்சாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் தான். இப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யாரும் ஆதரவாலாம் பேசலை. என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் ஸ்ரீகாந்தை மட்டும் கைது பண்ணிட்டாங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க. ஆனால் வந்து மற்றவங்களும் பயன்படுத்துகிறாங்கிறத நிறைய பேர் வெளிப்படுத்துறதுக்கு வர்றாங்க. இப்போ விஜய் ஆண்டனியே பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் சினிமாவில் பயன்படுத்துகிறாங்க, இந்த மேடையிலே பயன்படுத்துகிறவங்க இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு மேடையில் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, அந்த 10 பேர்லேயே ஒரு ஆள் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்குன்னு பாருங்க. அது நான் விஜய் ஆண்டனி ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்கிறேன். முன்னணி ஒரு நாளிதழ் அதுலேயே பார்த்தீங்கன்னா செய்தியாக வந்திருக்குது, பல நடிகர்கள் இதை போட்டு தான் வந்து நடிக்கிறாங்க, சில இசையமைப்பாளர்கள், அது முன்னணி லீடிங்கில் இருக்கிற ஒரு யங் இசையமைப்பாளர், பேரை குறிப்பிடாமல் அவர்களாம் வந்து இது போட்டால் தான் வந்து இசை ஞானமே வரும், நைட்டு தூங்குறது கூட வந்து கொக்கைன் தான் பயன்படுத்துங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. சார், நம்ம வதந்திகளை வச்சு வந்து நம்ம வந்து இவர் தான் அவர் தான்றதெல்லாம் உறுதி செய்ய முடியாது, நம்ம அப்படி பேசவும் முடியாது. பொதுவான விஷயம் என்னென்னா, சினிமாவில் இந்த கொக்கைன் போதைப் பொருள் பயன்பாடெல்லாம் இருக்கான்னா நிறைய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், பாடுறவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, அது வேற விஷயம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் பதிவிடுறேன். அது என்ன அப்படின்னா, சில காலங்களுக்கு முன்னாடி, பல வருடங்கள், கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சில நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பில் குடிச்சிட்டு வருவாங்க. அதாவது வந்து அவங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, ஆனால் படப்பிடிப்பில் குடிச்சிட்டு வருவாங்க, படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது பிரேக்கில் குடிப்பாங்க. இதெல்லாம் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அதாவது என்ன மாதிரியான ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஒரு இதில், அதாவது யாருக்கும் வெளியில் என்ன குடிக்கிறான்னு தெரியாது, அது வச்சுருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் குடிச்சுப்பாங்க, நடிப்பாங்க. இதெல்லாம் நிறைய நடிகர்கள் எல்லாமே அதெல்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்கதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இது காலங்காலமாக சினிமாவில் இருக்கத்தான் செய்யுது. இதே சினிமாவில் தான் வந்து உங்களுக்கு சிவகுமார் மாதிரியான ஒழுக்கமான நபரும், மம்முட்டி மாதிரியான ஒழுக்கமான நபரும், அரவிந்த் சாமியான மாதிரியான ஒழுக்கமான நபரும், இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லலாம். அதாவது ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு இளம் இசையமைப்பாளர்ன்றீங்க, ஏஆர் ரஹ்மான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த இசையமைப்பாளர், அவருடைய ஒழுக்கம்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி, நல்லவங்களும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க, தவறு பண்ணுறவங்களும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. சினிமானும் போது அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் மீடியாவாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து சினிமாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றின விஷயங்கள் வந்து சில விஷயங்களை கேட்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வெளிப்படையாக பல விஷயங்கள், இப்போ ஸ்ரீகாந்த் கைதே எடுத்துக்கோங்களேன், இது வரைக்கும் ஸ்ரீகாந்த் அப்படின்னா வந்து ஒரு சாக்லேட் பாய், ஒரு லவ்வபிள் பாய், அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து நினச்சி வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி கைதாயிருக்கிறார் அப்படின்னும்
அப்படின்னும் போது ஸோ மக்களுக்கே ஒரு ஷாக்கு, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு ஷாக் அடைகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து பல வருடங்களா இருக்கு. அன்னைக்கு வந்து அதாவது வந்து லிக்கர் பயன்படுத்தினாங்க, சீட்டாட்டம் மாதிரியான இடங்கள்ல வந்து சேர்ந்து சீட்டாடும் போது தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க, அவ்வளோதான், அதோட விட்டுருவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலாச்சாரம் எங்கேருந்து எந்த சூழ்நிலையில அதிகரிச்சிச்சு அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் தான் நிறைய இது அதிகரிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, மது பிரியர்கள்னு ஒரு கேங் இருக்காங்கல்ல, டாஸ்மார்க்லேருந்து எல்லாமே வந்து மூடிடுறாங்க. மூடுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க எப்படியாவது குடிச்சாகணும் அப்படின்னும் போது இந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து எளிமையாக அந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கு. சில தகவல்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க குடிச்சீங்கன்னா, ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல போதை தெரிஞ்சிடும். அது 150 ரூபாலேருந்து 180 ரூபா வரைக்கும் கொடுக்குது. இந்த கஞ்சாங்கிறது 20-30 ரூபாக்கெல்லாமா கிடைக்குதாம்மா, எனக்கு சரியா தெரியல. இந்த லைட் ஹவுஸ் பின்னாடி ஒரு ரோடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறதா சொல்றாங்க, கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஈஸியாக வாங்கி பயன்படுத்தினாங்க. அப்பதான் இது வந்து ஜாஸ்தியாக அந்த கலாச்சாரம், அதாவது மது பழக்கத்திலேருந்து போதை கலாச்சாரத்துக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்படிங்கிறாங்க. இது வந்து சினிமால மட்டும் இல்ல, சொசைட்டிலையும் இருக்குங்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொன்னீங்க. மது பழக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா போதை பழக்கத்துக்கு மாறுதுன்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து பாலிவுட்ல இருந்து நிறைய பேர் இங்க நடிக்க வராங்க. அவங்க மூலமா தான் இதெல்லாம் அந்த கல்ச்சர் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல பாடகி சுசித்ரா ஒரு பேட்டில சொல்லியிருந்தாங்க. இல்ல பாலிவுட்லேருந்து நடிக்க வர்றதுனால தான் இந்த கல்ச்சர் வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்துல தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பாலிவுட்டோட கோலிவுட்ல இன்னைக்கு இருக்கிறதுலே ஆகச்சிறந்த டெக்னீஷியன்ஸ், ஆகச்சிறந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் பெரிய வியாபாரங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 450, 500 கோடி வியாபாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 600, 700, 750 கோடி கலெக்ஷனை நம்ம வந்து அடைய ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பயங்கரமா நம்ம தமிழ் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு. பெரிய லெவலில் தமிழர்கள் மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற பல பேர் பார்க்குறாங்க. இப்போ ரஜினிகாந்த் மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. எந்த நாட்டில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பாப்புலரிட்டியாக இருக்காங்க. ஸோ இது அங்கேருந்து தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நெசசிட்டி இல்லை. அங்கேருந்து ஒரு வேளை ஒரு சில நடிகர்கள் இங்கே வந்து நடித்ததன் கலாச்சாரமாக அது மூலமாக தெரிஞ்சிருக்கலாமே தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள், தமிழ் நடிகர்கள் இன்னைக்கு உலகத்துல பயங்கரமான சம்பளம் வாங்குறாங்க. உலகத்துல எங்கெங்கயோ போறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக் போனாலே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம். இதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அங்க நியூசிலாந்து போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க, ஜெர்மன் போறாங்க, இன்னும் ஈஸ்ட் என்னென்னமோ நாடுகள் இருக்கிற இடங்கள் எல்லாமே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்ததுங்கிறதை விட இது வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்குள்ள அடாப்ட் ஆகிறதுனால கேஷுவலாக பல நேரங்களில் இந்த கிளப்பு, பாரு, கெட் டுகெதர், சோஷியல் கெட் டுகெதர் இதெல்லாம் வந்து பல நேரங்களில் பல இடங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாருங்களேன், அங்கே பாரு, கிளப்பு எல்லாமே ரெஸ்டோ பார்ஸ்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து சனிக்கிழமை காலையில் வந்து கிட்டத்தட்ட 1:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜோடிகள், ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டுட்டு போதையோடு நடந்து வந்து காரில் ஏறி போகிறது, பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க ராயலான பெரிய கார்களில் போகிறது வரதெல்லாம் நம்ம சாதாரணமாகவே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஈசிஆர் மாதிரியான இடங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பங்களாவாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கேயும் தண்ணி தான், அங்கேயும் இந்த மாதிரி பழக்கங்கள் தான். இதெல்லாம் வந்து இது நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படின்னா கிடையாது. இது ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த மங்களின்னு ஒரு பாடகி கூட வந்து ஒரு பண்ணை வீட்டில் வந்து கொக்கைன் பயன்படுத்தி கைதானாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது. கேரளாவில் நிறையா இருக்குது. குறிப்பா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இந்த பழக்கம் வந்து எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னா, அவர் நடித்த தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்தா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் ஒரு பாக்கிக்காக வந்து எனக்கு இந்த பழக்கத்தை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்தை பத்தின தகவல் இருக்கா? ஆமாம், இப்போ பிரசாத்துங்கிறவர் வந்து தீங்கிரைன்ற படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் வந்து கதாநாயகனாக நடிக்கிறாரு. அதன் மூலமாக தான் வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து பிரசாத் வந்து நண்பராக இருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி சில தகவல்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தருணம்ன்ற பேரில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் இன்னும் முழுசாக முடியல. ஒரு பாட்டு சித்து ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அவிர்ந்த காலை அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸில் வந்து அந்த பாட்டு இருக்குது. யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் வந்து கதாநாயகன். இந்த பிரசாத்தோட அஜய் வாண்டியார் அவரும் ஒருத்தர் கைதானார். அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ குண்டர் சட்டத்தில் இருக்கார். ஸோ இந்த படத்தில் அஜய் வாண்டியார் தான் அதிகமான பணம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரசாத்தும் அஜய் வாண்டியாருமே வந்து அதாவது வியாபார தொடர்பு இருக்கு போல 2 பேருக்கும். ஸோ அஜய் வாண்டியார் வந்து இந்த படத்துக்கு அதிகமான பணம் கொடுத்துருக்கிறதுனால அஜய் வாண்டியாரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கோர்ட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, என் பையனுக்காவது எனக்கு ஜாமீன் கொடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன்,
நான் என் பையனுக்காவது ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கெஞ்சினதா தகவல் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வந்ததாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ குடும்பத்திலையும் பிரச்சனை, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு இல்லையா? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாமீன் கேட்கும்போது ஏதோ ஒரு காரணம் சொல்லும். காரணம் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு காரணம் சொல்லும்போது அது வந்து கோர்ட் Accept ஏற்றுக்கும். பண்ணும். அதை மாதிரி தான் வக்கீலுங்க அவங்க ஆல்ரெடி ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜாமீன் கொடுங்க, நான் என் பையனோட பக்கத்தில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பையனோட பக்கத்தில் இருக்கவும் நிலைமை இருக்குன்னு சொல்கிறவர் வந்து எதுக்கு கஞ்சா போதையெல்லாம் அடிக்கணும், இதெல்லாம் தப்பு. பட் அவர் நீதிமன்றத்தில் அப்படி கோரிக்கை வச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், வந்தனா அப்படிங்கிற ஒரு 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 பெண்ணை வந்து சந்தித்து காதலித்து திருமணம் செஞ்சிட்டாரு. திருமணம் செஞ்சுட்டு அவரோட வந்தனாவோட சில வருடங்கள், சில மாதங்கள் நினைக்கிறேன் குடும்பம் நடத்திட்டு, அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்கள்னால வேணாண்டு இவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு, அந்த ஸ்ரீகாந்தோடைய இன்றைய மனைவி வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி பெரிய லெவலில் அது வந்து பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை மறுபடியும் ஏற்றுக்க சொல்லி அன்னைக்கு இருந்த முக்கியமான பத்திரிகை நண்பர்கள்லாம் ஸ்ரீகாந்த் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஸ்ரீகாந்த் வந்து அந்த பொண்ணோடய இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறார் மனைவியா. ஸோ அப்படி ஒருவேளை ஏற்றுக்காம அவர் பிடிவாதமாக இருந்திருந்தால் அன்றைய நிலைமையிலே ஸ்ரீகாந்த் வந்து இந்த கைது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். நான் அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான், ஒரு மோசடி புகார் கேஸ் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அதாவது வந்து என்னோட வாழ்ந்து என்னை வந்து கைவிட்டுட்டு போறாருங்கிறது வந்து ஒரு வலுவான கேஸு. அது ஒரு பெண் வந்து காவல் நிலையத்தில் வந்து அது புகாராக கொடுக்கும்போது அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து பலரோட நல்லவங்களுடைய அட்வைஸை கேட்டு அவர் வந்து அந்த பெண்ணோடைய வாழ்ந்ததுனால அந்த பிரச்சனையிலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கே அவர் கைதாயிருப்பார். ரொம்ப நன்றி சார். இந்த போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.